இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட என்னென்ன கோல்ட் ஃபிஷ்ஷஸ் இருக்குது, எத்தனை நான் எண்ண மாட்டேன். பட் என்னென்ன கோல்ட் ஃபிஷ்ஷஸ் இருக்குன்னு பார்த்துடலாம், குயிக்காக பார்த்துடலாம். இது வந்து என்னோடய ஒரு கோல்ட் ஃபிஷ் டேங்க். இதில் வந்து கிளாஸ் டேங்க். ஆக்சுவலாக என்கிட்ட கோல்ட் ஃபிஷ்க்கு கிளாஸ் டேங்க் ஒன்றே தான் இருக்குது. எல்லாமே செம்ம ஆக்டிவாக இருக்குது. இதில் வந்து ஒரு ஒரண்டா, 2 ஒரண்டா, இது ரெண்டுமே நல்லா பெருசு, நல்லா பெரிய சைஸு. அண்ட் தென் கூட 2 ரூக்கின். நல்லா ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் என்கிட்ட எப்படி செம்ம ஆக்டிவாக இருக்குது. இதில் வந்து 4 தான் இருக்குது. அண்ட் இதுக்கு ஒரு ஃபில்ட்ரேஷன். இது வந்து DIY ஃபில்ட்ரேஷன். இது நல்லா பவராக இருக்கும். ஸோ தட் வாட்டர் வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஆல்கே ஃபார்ம் ஆகிருக்கும் டேங்க்கில், அதை துடைக்கணும். இது ரெண்டுத்துக்கும் டெய்ல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு பட்டர்ஃப்ளை டெய்ல் இல்லை, ஆனாலும் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து பட்டர்ஃப்ளை டெய்ல். இது வந்து அடிபட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரெக்கவர் ஆகி வந்தது நம்மக்கிட்ட. அதனால தான் அது ஸ்விம் பண்ணுறது இப்படி இருக்குது. நார்மலாக ஸ்விம் பண்ணாதது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு போனால் இது வந்து நம்மளோட கோல்ட் ஃபிஷ் பாண்டுன்னு சொல்லலாம், இல்லை டப்புன்னே சொல்லிக்கோங்க. பாண்டுன்னு சொன்னால் சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லெமனேட் இருக்குது. அந்த டைகர் கலர், டைகர் ஒரண்டா சொல்லுவாங்களே, லைக் அந்த மாதிரி 2 இருக்குது. இந்த பிளாக் அண்ட் கோல்டு, இது ரெண்டுமே தான். அதில் ஒன்று பட்டர்ஃப்ளை டெயில், இன்னொன்று நார்மல் டெயில். அது இன்னொன்றுக்கு வந்து மேலே அட்டாச் ஆகிருக்கும் டெயில். ஸோ அது பட்டர்ஃப்ளை டெயில்னு சொல்ல முடியாது. அண்ட் தென் ஒரு ரூக்கின், டபுள் கலர் ரூக்கின் ஒன்று. இது ரெட் கேப், குட்டியாக போடுறது வந்து இது ரெட் கேப். அண்ட் தென் இது வந்து என்னோடய ஃபேவரெட். இந்த டப்பில் என்னோடய ஃபேவரெட் இது தான். அது பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் சூப்பராக இருக்கும். இது நான் பிடிச்சி காட்டுறேன். இதுதான். இது வந்து ஃபேஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா மீசை தாடி வச்ச மாதிரி, ஃப்ரெஞ்ச் பியர்டு விட்ட மாதிரி. அண்ட் தென் பட்டர்ஃப்ளை டெயில் வேறு. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் என்னோடய ஃபேவரட். அண்ட் நம்மளோட காமன் கோல்ட் ஃபிஷ் ஒன்று இருக்குது. அதுக்கு கண்ணு தெரியாது, கண்ணு கிடையாது. என்கிட்ட ஒரு ப்ளக்கோ இருந்தது, சாரி டெலஸ்கோப். அதுதான் எல்லாத்தோட கண்ணையும் பிடுங்குதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் அது இப்போ இல்லை. அது இல்லாதது வந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. லெமனேட்டு தான் இதில் இந்த டேங்கில் இருக்கிறதுல கொஞ்சம் பெருசு. எல்லாமே செம்ம ஆக்டிவாக இருக்கும். ஃபுட்டு போடுறோன்னு மேலே வந்துடும். இப்போ கையை உள்ளே விட்டு நம்ம பிடிச்சனால எல்லாம் கொஞ்சம் உள்ளே ஓடிடுச்சு. அண்டு இப்போது 2 டேங்க் பார்த்தீங்களா, இது எல்லாத்துலேயும் விட பெருசெல்லாம் எங்கிட்ட இருக்குது. ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் மெடிக்கேஷனில் இருக்குது. அதெல்லாம் ஸ்டாக் டேங்க்கில் இருக்குது. ஸோ இதுதான் அது. இதுக்கு முன்னாடி இது 2 பார்த்துடலாம். இது 2 வந்து ஆங்கர் வார்ம்ஸ் வந்திருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. இது 2த்துக்குமே ஆங்கர் வார்ம்ஸை எடுத்துகிட்டு இப்போ ட்ரீட்மெண்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு ரூக்கின், ட்ரை கலர் ரூக்கின். அண்டு இது கேலிகோ கோல்ட் ஃபிஷ். 2மே இருக்கட்டும். கையை விட்டுட்டா மற்ற டேங்கில் விட முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு DIY ஃபில்ட்ரேஷன், டாப் ஃபில்டர் வச்சு பண்ணியிருக்கேன். இது ஒரு அண்டாவில் என்கிட்ட எவ்வளோ பெருசு பாருங்கள், ஜெயிண்ட் ஒரண்டாது. அண்ட் தென் இது ரெட் கேப். இதெல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும், ஏன்னா மெடிக்கேஷனில் இருக்குது. இதுல இன்னொன்று இருக்கும், அது வந்து சூப்பராக குட்டியாக க்யூட்டாக இருக்கும். இதோ அந்த கீழே இருக்குல்ல ஒரு ஒரண்டா, அது அழகாக இருக்கும் பார்க்க. ரெட் கேப்பும் இது சூப்பராக இருக்கும். எல்லாமே பட்டர்ஃப்ளை டெயில் தான். இதில் பாருங்கள், இந்த மூஞ்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் கரெக்டாக ஒரிஜினல் ஒரண்டானா இப்படி தான் இருக்கும். லைக் ஃபேஸ்லாம் நல்லா ஹம்ப் அந்த மாதிரி மேலே வருது. இதை பிடிக்க முடியுமான்னு இப்போ தெரில. பிடிச்சா சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு இதை நோண்டலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்மளோட கோல்ட் ஃபிஷ் இது மட்டும்தான். இது 2மே சரியாயிடுச்சுன்னா வேறு ஒரு ஏதாவது ஸ்பேஸில் மாற்றுவேன். சரியாயிடுச்சுன்னா சரியான